நீங்கள் வேணால் பாருங்கள், 2025 எஸ்எஸ்சி சார் ஒரு நாய்க்காக போராடுறாரு. 2026 நம்ம நாட்டு மக்களுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் போராடுவார் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த படத்தில் எஸ்எஸ்சி சார் அவர் ரொம்ப இளைஞனாக தெரிகிறாரு. ஒரு நாய் ஓடும்போது, ஒரு கார் ஓடும்போது அதையும் விட வேகமாக விஜய் சார் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி சார் விஜய் சாருக்கு ஈக்குவலாக ஒரு ரன் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் வெந்து தணிந்தது காடு. சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஏஜ்லேயும் பயங்கர மாசாக நல்ல ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் லிமிட்டாக அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த கேரக்டர் மாசாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்டடான சீன்ஸாக இருக்குது. சம்டைம் நமக்கே பார்க்கும்போது ஐயோ பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் மனுஷங்களுக்கு அடிப்பட்டாவே யாரும் ஃபீல் பண்ணுறதில்ல. டாகெல்லாம் யாராவது கண்டுப்போமா? நம்மளே ரோட்டில் போகும்போது நிறைய டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சீனில் இனிமேல் அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம மனசில் தோணுது. இதை பார்க்கும்போது அவ்வளோ சென்டிமெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். கருத்துனா ஒரு நாய்க்குட்டியால் அந்த ஒரு இதாக இருக்குது. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நல்லா இருக்குது. என்ன சார் நல்லா நடிச்சிருக்கிறாங்க.